நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 8870 67784. மாதா தொலைக்காட்சி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியின் அன்பான வணக்கங்கள். வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் ஜோனா, நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? புதிய ஆண்டு புதிய நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. கண்டிப்பா கண்டிப்பா புதிய வருடத்தில் நம்ம அடி எடுத்து வைத்து 2-3 நாட்கள் கழிந்து விட்டது அப்படின்றப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த புதிய ஆண்டு எல்லோருக்குமே ஒரு புதிய வருடம், புதிய நம்பிக்கை எல்லாமே கொடுக்கட்டும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட கதைக்குள்ள போயிடலாம். ஒரு அடர்ந்த காடு, ஒரு அமைதியான காடு, அந்த காட்டுக்குள்ள நிறைய மிருகங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு, ரொம்ப சந்தோஷமா. அந்த நேரம் பார்த்து திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த காட்டுக்குள்ள ஒரு பெரிய பரவலா தீ அப்படியே பரவிடுச்சு. எல்லா விலங்குகளும் தன்னுடைய உயிரை எப்படியாவது காப்பாத்திக்குமே சொல்லிட்டு ஓடிட்டே இருக்குங்க. ஆனா ஒரு சிட்டுக்குருவி மட்டும் என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா, ஒரு வீர தீர செயலை ஒண்ணு செய்ய ஆரம்பிக்குது. என்னன்னா, அதோடைய வாயில எவ்வளவு தண்ணி மிஞ்சி போனா இது இருக்கும், அது போய் ஆத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து தீ மேல போடுது. போட்டு அணைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செஞ்சுட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்த விலங்குகள் வந்து, என்ன இந்த குருவி சிறு லூசு குருவியா, அட்லீஸ்ட் அதோட உயிரியாவது காப்பாற்றலாம் கடைசி நேரத்துல போயிட்டு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் கூப்பிடுறாங்க, வா நீ போய் இந்த தண்ணியை ஊத்துறதால அந்த காட்டு தீயெல்லாம் வந்து அணையாது அப்படின்ட்டு. உடனே அது வந்து ஒரு வீரமான ஒரு வார்த்தைகள் எல்லாம் வந்து சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இல்ல நான் வரமாட்டேன், இது வந்து நான் பிறந்த காடு, இது நான் வளர்ந்த காடு, இது நான் இருந்த காடு, இது எனக்கு உணவு கொடுத்த காடு, இது நான் இறந்தால் கூட நான் இந்த காட்டுக்குள்ளதான் இருப்பேனே தவிர நான் கண்டிப்பா உங்களோட நான் வரமாட்டேன், வெளியே போகவும் மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஆணித்தனமான தன்னுடைய கருத்தை வந்து அந்த இடத்துல எடுத்து வைக்குது. தன் உயிரே போனாலும் பரவாயில்ல, இது நான் வாழ்ந்த இடம் அப்படின்னு. இந்த வார்த்தையை கேட்ட மற்ற விலங்குகள் எல்லோருக்குமே வந்து ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு ஸ்பார்க், ஆமா இல்ல இது நம்ம இருந்த இடம், நம்ம தானே காப்பாற்றணும், நம்ம பரவாயில்ல எல்லாருமே ஒன்னா சேர்ந்துட்டு இந்த வேலையை நம்ம செய்யலாமே சொல்லிட்டு ஆளாளுக்கு என்னென்ன தண்ணியெல்லாம் வந்து எடுத்துறது கொட்ட முடியும் அதெல்லாம் கொட்டி காட்டு தீயை அணைக்கணும்னு ட்ரை பண்றாங்க. இதை பார்த்த இயற்கை, இவங்களுடைய ஒற்றுமையை பார்த்த இயற்கை என்ன பண்ணுது அப்படின்னா, தன்னால மழை பொழியுது, தன்னால காட்டு தீ அணையுதுங்க. எஸ், இந்த நாள்ல நம்ம வந்து இந்த கதைக்குள்ள இருந்து நம்ம என்ன மெசேஜ் எடுத்துக்க போறோம் அப்படின்னா, நம்முடைய சமூகத்திலையும் பிரச்சனைகள் நிறைந்த சமூகமா எவ்வளோ வந்து நம்ம வந்து வளம் வந்துட்டு தான் இருக்கும். ஆனா ஒவ்வொருத்தருமே நம்ம வந்து தனியாவது அந்த பிரச்சனையை சரி செய்ய முடியுமானா முடியாது. கண்டிப்பா ஒரு சமூகமா ஒன்றாக இணைந்து ஒன்றாக ஒரே கருத்தை எடுத்து வைக்கும் பொழுது அந்த சமூகத்தில் இருக்க அந்த பிரச்சனைகள் நீங்கும் அப்படின்றது இந்த கதை வழியா நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிச்சயம், அதான் சொல்லுவாங்க, வெற்றி பெறும் வரை வீண் முயற்சி என்பார்கள், வெற்றி பெற்றவுடன் அதை விடாமுயற்சி என்பார்கள். அவ்வளவுதான் இந்த சமுதாயம். ஸோ அந்த நிலையில் நாம் நமக்கான வேலைகளை சரிவர செய்கின்ற பொழுது இதற்கு இந்த இயற்கையும் நிச்சயமாக நமக்கு ஒத்துழைப்பு நல்கும் அப்படிங்கிற கூடுதல் கருத்தோடு இன்னைக்கு நாளை தொடங்கலாம். இப்ப ஆலை தரிசனம் பார்க்கலாம்.
சிறப்பான ஆலய தரிசனம் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. எஸ், கண்டிப்பா கண்ணுக்கு விருந்தளித்ததுன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆலய தரிசனம் பார்த்துட்டும் ஒரு உற்சாகமாவே இந்த நாளை நம்ம ஆரம்பிக்கலாம். இந்த தளத்திலிருந்து நம்ம என்ன கருத்தை கொண்டு போக போகிறோம்? ஸோ இன்னைக்கான சிந்தனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே விரும்பக்கூடிய ஒன்று என்னன்னா, பிறர் என்னை மதிக்க வேண்டும் அப்படிங்கிற எல்லாருக்குமே இந்த ரெஸ்பெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். எதிர்பார்ப்போம். அப்போ அந்த ரெஸ்பெக்ட், பிறர் என்னை மதிக்க வேண்டும் எனில் முதலில் நான் என்னை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு பல நேரங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனை நம்மளுடைய ஒர்த் என்னன்னு நமக்கு தெரியறதே கிடையாது. ஸோ அப்போ அந்த வகையில் என்னை நான் முதலில் மதிக்க கற்றுக்கொள்வதற்கு நான் என்னென்ன விஷயத்த என்னை பற்றி நான் தெரிஞ்சு வச்சிருக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அதுல முதல் விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்னுடைய மரியாதை என்பது இன்னொருத்தர் நிர்ணயிக்கிறது கிடையாது. என்னுடைய மரியாதை என்ன என்பதை நான் தான் என்ன பண்றேன், நிர்ணயிக்கின்றேன். இப்போ ஒரு இடத்துல எனக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதே மாதிரி தான் எல்லாரையும் அழைச்சிருக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு போகலாம். ஓகே, இப்போ எனக்கு ஒரு விதமான ஒரு அழைப்பு, ஒரு சாதாரண ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனா என்னோட இருக்கக்கூடிய இன்னொருத்தவங்களுக்கு ரொம்ப பயங்கரமா பிரம்மாண்டமா தடல் படலாம். அவங்க வந்து நீங்க என்ன பண்றீங்க, போற இடத்துல ரொம்ப பயங்கரமா அவங்களை வந்து ட்ரீட் பண்றாங்க. ஸோ அப்போ ட்ரீட் பண்றப்ப நமக்கு அந்த இடத்துல ஒரு விஷயம், ஒரு நெருடல் தோணுது. ஏன் நம்மளும் அவங்களும் ஒரே மாதிரி தானே, நம்மளும் அவங்களும் ஒரே இடத்துல வேலை பார்க்குறோம். ஸோ ஆனால் அவங்கள மட்டும் இப்படி உயர்த்தி வைக்க காரணம் என்ன? அப்போ ஒருவேளை நம்மளோட இருப்பு சும்மா இவனை கூப்பிட்டா போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நம்ம கூப்பிட்டுருக்காங்களா, இல்லை உண்மையிலேயே நம்ம அங்கே அழைத்திருக்கிறார்களா? ஸோ அப்போ இங்கே டிசைட் பண்ண வேண்டியது யார் அப்படின்னா நாம தான். ஸோ பல நேரங்களில் சொல்லுவாங்க, நம்மளுடைய பெரியவங்களாம் சொல்லி வச்சிருக்காங்க, அழையாத வீட்டுக்கு விருந்தாளி என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. ஏன்னா போனாங்க என்ன இருக்காது, மரியாதை இருக்காது. ஸோ அப்போ அதை என்ன, நான் போகலாமா வேணாமா, என்னுடைய ஒர்த்து என்ன, இது வந்து மற்றவங்க தீர்மானிப்பது கிடையாது, நான் முதலில் முடிவெடுக்க வேண்டும். அதில் நான் தெளிவாக இருந்தால் தான் நானும் என்னை மதிக்க முடியும், மற்றவங்களும் என்னைய மதித்து நடப்பார்கள். என்னுடைய மதிப்பு எப்படிப்பட்டது, அதை நான் வந்து சற்றே சிந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளை நம்ம இப்ப ஆரம்பிச்சிருக்கோம். உண்மையை இதை பத்தி தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். ஆண்டவர் ஆணையிட்டு உரைத்ததை நான் அறிவிக்கின்றேன். நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீர் விரும்புவதை என்னிடம் கேளும். பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். பூவுலகை அதன் கடையெல்லை வரை உமக்கு உடைமையாக்குவேன். நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். ஆகவே மன்னர்களே, விவேகமாக நடந்து கொள்ளுங்கள். பூவுலகை ஆள்வோரே, எச்சரிக்கையாயிருங்கள். அச்சத்தோடு ஆண்டவரை வழிபடுங்கள். நடுநடுங்குங்கள், அவர் முன் அகமகிழுங்கள். நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள என் அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய திருப்பாடலை பற்றி சொல்லுகிற பொழுது, இந்த திருப்பாடல் 2வது திருப்பாடலாக இருக்கிறது. இது 2 வகையான கருத்துக்களை
எடுத்து சொல்வதாக இருக்கிறது. ஏன் அப்படின்னு பார்க்கிற பொழுது இது நாடுகளை ஆளுகிற அரசர்கள் எதிர்நோக்கி இருக்கிற 2 வழிகளை கற்றுக் கொடுக்கிறது. அந்த நல்ல வழிகளை கற்றுக் கொடுக்கிற ஒரு திருப்பாடலாக இருக்கிறது. திருத்தூதர் பணிகள் நூலினை வாசிக்கிற பொழுது 4வது அதிகாரம் 25வது இறை வார்த்தையோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது இது மிக தெளிவாக பொருந்துகிற ஒன்றாக இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் இந்த அரசுகள் என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால் அரசன் முடிசூடுகிற பொழுது ஒரு பாடுகிற பாடலாக, அல்லது இந்த முடிசூட்டு விழாவின் பொழுது ஒவ்வொரு ஆண்டும் பாடுகிற ஒரு பாடலாக இது இருக்கிறது. அப்படி பார்க்கிற பொழுது இது எதிர்நோக்கு, நம்பிக்கை ஆகிய 2 காரியங்களை கொடுக்கிறது. எதிர்நோக்கையும் நம்பிக்கையும் யாரெல்லாம் அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக பாடுகிற பாடலாகவும், அந்த எதிரிகளை நம் மனதிலிருந்து அழித்தொழிக்கிற ஒரு பாடலாகவும் இது இருக்கிறது என்று சொல்லலாம். அப்படி பார்க்கிற பொழுது தாவீது அரசர் அவருடைய ஆட்சியை பற்றியும் மெஸ்ஸியாவுடைய ஆட்சியை பற்றியும் இது எடுத்து கூறுகிறது. கிறிஸ்து அரசருடைய ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சியாக இருக்கும் என்று புகழ்ந்து பாடுகிற ஒரு திருப்பாடல் என்று கூட இதை சொன்னால் அது மிகையாகாது என்றுதான் சொல்ல வேண்டும். அரசரை எதிர்க்கிறவர் அரசரை திருப்பொழிவு செய்த கடவுளை எதிர்க்கிறார் என்பதுதான் இந்த இஸ்ரேல் மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு கருத்தாக இருந்தது. எனவேதான் அரசனை அவ்வளவு எதிலே எதிர்க்க மாட்டார்கள். கடவுளை எதிர்க்க யாருக்கும் தைரியம் இல்லை என்று சொன்னால் கடவுளால் அருள் பொழிவு செய்யப்பட்டவர் அரசர். அந்த அரசரை யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அந்த அரசுகள் ஒன்றுமில்லாமல் போகும், அழிந்து போகும் என்பதுதான் இது நிதர்சனமான உண்மையான பாடலாக இது சுட்டி காட்டப்படுகிறது. அப்படி பார்க்கிற பொழுது இந்த அருள் பொழிவு என்கிற இந்த வார்த்தை மசிகா என்கிற இந்த எபிரேய சொல்லிலிருந்து வருகிறது. இந்த எபிரேய சொல்லுக்கு திரு எண்ணெயால் பொழிவு செய்யப்பட்டவர் என்கிற அர்த்தத்தை இது கொடுக்கிறது. எனவேதான் இந்த பாடலுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்குது. இந்த எபிரேய மொழியிலிருந்து அப்படியே கிரேக்க மொழியிலே இது இணையான வார்த்தைகள் என்ன இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிற பொழுது மெஸ்ஸியாஸ், கிறிஸ்தோஸ் என்று கிரேக்க மொழியிலே இதை மொழிபெயர்ப்பார்கள். அப்படி கிரேக்க மொழியிலிருந்து அல்லது எபிரேயத்திலிருந்து நம் தமிழிலே மொழிபெயர்க்கிற பொழுது மெஸ்ஸியா அல்லது கிறிஸ்து, இந்த இரண்டு வார்த்தைகளும் இணையான வார்த்தையாக நாம் மொழிபெயர்த்து மெஸ்ஸியா, கிறிஸ்து என்கிற இந்த வார்த்தைக்கு இவ்வளவு ஒரு முக்கியத்துவம், அருள் பொழிவு, எண்ணெய், திரு எண்ணெயால் பொழிவு செய்யப்பட்டவர் என்கிற ஒரு அர்த்தத்தை கொடுக்கிற ஒரு திருப்பாடலாக இருக்கிறது. இந்த திருப்பாடலை அப்படியே வாசித்து பார்க்கிற பொழுது இது ஒரு இணையணி திருப்பாடல். எதிரிகளை அடிமை நிலைக்கு கொண்டு செல்லுகிற அளவிற்கு, எதிரிகளை எந்த அளவிற்கு மாற்ற வேண்டும் என்று சொல்லுகிற அளவிற்கு இது கொடுக்கப்படுகிறது. அப்படி அந்த திரு எண்ணெயால் அருள் பொழிவு செய்யப்பட்டவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ இந்த திரு எண்ணெயால் கடவுளால் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். எனவேதான் இந்த அபிஷேகம் என்கிற வார்த்தைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது. திருப்பீடத்தை அபிஷேகம் செய்கிறார்கள், குருக்களை, ஆயர்களை அபிஷேகம் செய்கிறார்கள். எனவேதான் இந்த அனைத்திற்குமே ஒரு மிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. இந்த அருள் பொழிவு என்கிற வார்த்தை மசிகா என்கிற இந்த எபிரேய சொல்லிருந்து இந்த எபிரேய சொல் நம்முடைய உள்ளத்திலே நிற்க வேண்டும். கிறிஸ்து, மெஸ்ஸியா என்கிற சொல் எப்படியாக இருக்கிறதோ மெஸ்ஸியாஸ், கிறிஸ்தோஸ் என்கிற இந்த கிரேக்க வார்த்தைகளும் நம்முடைய உள்ளத்தில் நிலைத்திருக்க வேண்டும். இந்த திருப்பாடல் முழுவதுமாக இந்த அருள் பொழிவு செய்யப்பட்டவருக்குரிய அந்த பாடலாக இருக்கிறது. ஒருவேளை இந்த திருப்பாடலை பாடுகிற பொழுது அந்த அரசன் எப்படிப்பட்டவனாக இருந்திருப்பான் என்று நினைத்து பார்க்க வேண்டும். கடவுளால் அருட்பொழிவு செய்யப்பட்டவன், கடவுளுக்காக பணி செய்கின்றவன் என்று இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி பார்க்கிற பொழுது அந்த கடவுள் விண்ணக அரியணையிலேயே வீற்றிருக்கிற கடவுளாக இருக்கிறார். அங்கிருந்து அவர் ஆட்சி செய்கிறார். அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இந்த உலகிலே அரியணையில் வீற்றிருந்து அரசராக ஆட்சி செய்கிறார். அவர் நேர்மையான ஆட்சியை மக்களுக்கு கொடுப்பார் என்பது இது சுட்டி காட்டுகிறது. அப்படி பார்க்கிற பொழுது என் மைந்தர் நான் பெற்றெடுத்தேன் என்று சொல்லி தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள ஒரு உறவை இது வெளிப்படுத்துகிறது. எப்படி தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள ஒரு உறவு என்று சொல்லி பார்க்க, அந்த முடிசூட்டு விழா அன்றைக்குத்தான் அவர் அரசராக முழுமையாக பொறுப்பெடுத்து எல்லோருக்கும் மேலானவராக, உயர்ந்தவராக, நீதி வழங்குவராக அவர் இருக்கிறார். அப்படி அந்த முடிசூட்டு விழாவன்று அந்த அரசனை பெற்றெடுத்தேன் என்று சொல்கிறார். இப்போ தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள உறவுதான் கடவுளுக்கும் அரசனுக்கும் உள்ள உறவாக அந்த இஸ்ரேல் ஜனங்கள் பாவித்தார்கள். எனவேதான் நீர் என் மைந்தர்,
இன்று நான் உண்மை ஈண்டெடுத்தேன் என்று சொல்லி கிறிஸ்துவுக்கும் அந்த அருள்பொழிவாக திருமுழுக்கின் பொழுது சொல்லப்பட்டதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். எனவேதான் இந்த அரசர்கள் அபிஷேகம் செய்யப்பட்டவர் மீது நான் கை வைக்க மாட்டேன் என்று சொல்லி தாவீது அரசர் தெளிவாக சொல்லுவார். ஆகவேதான் இந்த அருள்பொழிவுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது. அருள்பொழிவு செய்யப்பட்டவரை எதிர்க்கிறவர் அருள்பொழிவு செய்தவரையே, கடவுளையே எதிர்க்கிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு. நாம் கடவுளை எதிர்க்க ஒருபோதும் துணியக்கூடாது. அந்த அருள்பொழிவிலே நிலைத்திருக்கிற ஒவ்வொரு அரசனையும் ஒவ்வொரு அருள்பொழிவாளர்களையும் நாம் எப்படி பார்க்கிறோம், எப்படி நடத்துகிறோம் என்று எதிர்நோக்குவோம். கடவுள் நமக்கு ஒரு நல்ல எதிர்நோக்கை கொடுக்கிறார். கடவுள் நமக்கு ஒரு நல்ல நம்பிக்கையை கொடுக்கிறார். அந்த எதிர்நோக்கின்படி வழி நடத்த நமக்கு தேவையான ஆட்களை கொடுத்திருக்கிறார். நாம் அழிந்து போகாதபடிக்கு அருள்பொழிவு செய்யப்பட்டவர்கள் நம் பாவங்களை மன்னித்து நம்மை விண்ணகத்திற்கு அழைத்துச் செல்கிறார்கள் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். எப்பொழுதும் நிலைத்திருங்கள். நீங்கள் நிலைத்திருக்கிற அந்த நீங்களும் திருப்பொழிவு செய்யப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். கடவுள் உங்களை ஆசிர்வதித்து வழி நடத்துவார். ஜெபம். எங்களை எந்நாளும் அன்பாய் காத்து நேசித்து வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் எங்களை திருமுழுக்கின் பொழுது அருள்பொழிவு செய்திருக்கிறீர். அந்த அருள்பொழிவிலே நிலைத்து நிற்கிற ஆற்றலையும் மெஸ்ஸியாவுக்குரிய அரசை இந்த உலகிலே வாழ்ந்து காட்டுகிற வல்லமையும் எங்களுக்கு நிறைவாய் பொழிந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வேண்டி விரும்பி கேட்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். எனக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில். நம்முடைய வாழ்க்கையில் நம்மை நாமே மதிப்பதற்கு நம்மை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் அடுத்ததா என்ன? கண்டிப்பா தன்னுடைய மதிப்பு எவ்வளவு தூரம் அப்படின்ற தெரியணும் அப்படின்னா அது மற்றவங்க நம்மளுக்கு கொடுக்கறத வச்சு ஒன்று நம்ம அறிந்து கொள்ளலாம். இன்னொன்று தன்னுடைய மதிப்பு நான் எவ்வளவு தூரம் அதை தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கேன் அப்படின்றதையும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தருணம் இது. என்ன அப்படின்னா நம்ம போற இடம் எல்லாமே நம்ம பார்த்துட்டு நம்ம ரொம்ப பிளசண்டா அவங்க கிட்ட பழகணும். அப்பதான் நம்முடைய மதிப்பு இன்னும் உயரும். நம்ம யார்ட்டும் கோவப்பட்டுக்கூடாது அவ்வளவு சீக்கிரம். நம்மளுடைய சொந்த முகத்தை சுய முகத்தை காமிச்சிடக்கூடாது. இப்படிலாம் நினைச்சு நம்ம வளம் வந்தோம்னா இது நம்மளுடைய மதிப்பு உயர்த்துமானா கண்டிப்பா உயர்த்தவே உயர்த்தாது. நமக்கு வேற ஏதாவது கில்ட்டி ஃபீல் அந்த மாதிரி தான் ஏதாவது கிடைக்கும். எதனால அந்த ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இப்ப எல்லார்கிட்டயுமே ஓகே எஸ் இதை செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்றதை விட இந்த இடத்துல அதை செய்யாமல் இருப்பதுக்கு நோ சொல்லவும் நம்ம ரெடியா இருக்கணும். அதனால தன்னுடைய மதிப்பு குறைந்து விடுமானா கண்டிப்பா கிடையாது. நிச்சயமா எல்லாரையும் அனுசரிச்சு போகணும், அதுல தப்பு கிடையாது. ஆனா எல்லாரிடமும் நாம் அவங்க கஷ்டப்பட்டுருவாங்க இவங்க கஷ்டப்பட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் திருப்திப்படுத்த நினைத்தால் அங்க மரியாதையின்றி நிற்பது யாரா இருக்கும்னு பார்த்தா நாம தான் இருப்போம். ஸோ அப்போ நோ சொல்ல வேண்டிய இடங்களை நோ சொல்ல கற்றுக்கொள்வோம். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசலாம். ஜனவரி 5 புனித யோவான் நெப்பமூசின் நியூமன். பொஹீமியா நாட்டிலுள்ள பிரகடிஸ் பகுதியில் வாழ்ந்த பிலிப் ஆக்னஸ் நியூமன் பெற்றோருக்கு கிபி 1811 ஆண்டு மார்ச் 28 நாள் பிறந்தார் யோவான் நெப்பமூசின் நியூமன். தன் வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பிய இவர் கிபி 1831 ஆண்டு குருமடத்தில் சேர்ந்து கிபி 1836 ஆண்டு ஜூன் மாதம் 28 நாள் அமெரிக்க நாட்டில் குருவாக திருப்பொழிவு செய்யப்பட்டார். புனித மரியன்னையின் மீது மிகுந்த பக்தி கொண்ட அருட்தந்தை யோவான் நெப்பமுசின் அமெரிக்காவின் பஃபல்லோ பங்கு தளத்திற்குட்பட்ட கிராமங்களின் ஆண்டவரின் பணிகளை அர்ப்பணிப்போடு செய்தார். கிபி 1840 ஆண்டு உலக மீட்பரின் துறவர சபையில் சேர்ந்து நவத்துறவியாக பயிற்சி பெற்ற இவர் கிபி 1842 ஆண்டு ஜனவரி மாதம் 16 நாள் வார்த்தைப்பாடு அளித்து இறைப்பணிகளைச் செய்தார். கிராமப்புற மாணவர்கள் கல்வி பெறுவதற்காக கல்விச் சாலைகளை கட்டி எழுப்பி அவர்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட அருட்தந்தை யோவான் நெப்பமுசின் கிபி 1852 ஆண்டு பிலடெல்பியா மறைமாவட்ட ஆயராக அருட்பொழிவு பெற்றார். பெண்களுக்காக
புனித பிரான்சிஸ் 3ஆம் சபையினை தொடங்கி ஆண்டவரின் பணிகளைச் செய்த ஆயர் யோவான் நெப்பமுசின் மக்கள் வழிபாடு செய்வதற்காக ஆலயங்களை கட்டி எழுப்பி அவர்களை விசுவாசத்தில் உறுதிப்படுத்தினார். எங்கே எப்போது இறப்பு வரும் என்பது கடவுளது திருவுளம். எனவே நாம் அதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று கூறிய ஆயர் யோவான் நெப்பமுசின் நியூமன் கிபி 1860ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 5ஆம் நாள் விண்ணகம் சென்றார். அமெரிக்க நாட்டில் 100 கல்விச் சாலைகளையும் 80 ஆலயங்களையும் கட்டி எழுப்பி ஆண்டவரின் பணிகளைச் செய்து எளிய மக்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட ஆயர் யோவான் நெப்பமுசின் நியூமனை திருத்தந்தை 6ஆம் பவுல் 1977ஆம் ஆண்டு புனிதராக உயர்த்தினார். புனித யோவான் நெப்பமுசின் நியூமன் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் கத்தோலிக்க கிறிஸ்துவ விசுவாசத்தில் உறுதியோடிருக்க தேவையான மன வலிமையினை ஆண்டவர் அருளும்படி ஜெபிப்போம். மிக சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டோம் ஜோ. இன்றைய நாள்ல நம்ம தன்னுடைய மதிப்பு எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்றத சிந்தித்து பார்ப்போமே அப்படின்றதுல அடுத்ததான் நம்ம என்ன பண்ணலாம். ஸோ அடுத்ததா நாம் அதுக்கு என்ன தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, அதாவது சூடு கண்ட பூனை அடுப்பண்டை சேராது இல்லை போகாது அப்படின்னு சொல்லி. என்ன அப்படின்னா, அங்கே அது கற்றுக் தரக்கூடிய படம், செய்யக்கூடிய தவறு போய் என்ன அடுப்புலையோ இதுலையோ ஒரு சட்டி பாத்திரலையோ என்ன பண்ணிடுச்சு, அது ஒரு சூடு, அது தனக்கு தானே என்ன பண்ணிக்கிறோம், சூடு வச்சுக்கிறோம். ஸோ அந்த சூடு அப்படிங்கிறது செய்யக்கூடிய தவறு. ஆனால் அது கற்றுத்தந்த பாடம், அதனால் ஏற்பட்ட வலியும் வேதனையும் என்ன, அதுதான் பாடம். அப்ப அந்த பாடத்தை கத்துக்கிட்டதுனாலதான் அடுத்து திரும்ப என்ன பண்ணாது, இந்த பக்கம் போனா சுடும் போது இந்த மாதிரியான வலியும் வேதனை என்ன பண்ணும், ஏற்படும் அப்படிங்கிற ஒரு பாடம் என்ன இருக்கு, கற்றுணரப்பட்டு இருக்கிறது. ஸோ இப்போ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலுமே நம்ம பண்ணக்கூடிய தவறுகள் அப்படிங்கிறது நம்ம வடிவமைக்கும்னு கேட்டா கிடையாது. ஆனா அந்த தவறுகளிலிருந்து பாடத்தை கற்றுக்கொள்கின்ற பொழுது அதை நம்மை வடிவமைக்கும். அப்போ ஒரு இடத்துல நம்ம மரியாதை நிமித்தமா என்ன பண்ணலாம், நடத்துல என்ன இன்வைட் பண்ணிருக்காங்க, நான் போயிருக்கிறேன், ஆனா நான் போன இடத்துல என்ன பண்ணலாம், அதுக்கேற்ற மரியாதை என்ன பண்ணலாம், கொடுக்கல. ஸோ அப்போ அந்த இடத்துல நான் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், இனிமேல் கூப்பிட்டா என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. அதை விட்டுட்டு நம்ம அங்க நின்னுட்டு சண்டை பிடிக்க கூடாது. கண்டிப்பா அதுல சண்டை போடுறது எந்த பலனும் கிடையாது. நீ எனக்கு கூப்பிட்டீங்க வச்சீங்க அப்படின்னு இது ஒரு நிகழ்ச்சிக்கு அழைப்பது மட்டுமல்ல, எல்லா இடங்களுக்கும் அந்த நேரங்களில் அங்க இருந்து ஓகே இன்னைக்கு நான் இங்க வந்தேன், என்னை இப்படி அவமானப்படுத்திட்டாங்க, நான் ஒரு பாடம் கற்றுக்கொண்டேன், இனி என்னுடைய சுயமரியாதைக்கு ஒரு இழுக்கு ஏற்படும் வண்ணம் இந்த இடத்துக்கு அழைப்போ இல்ல இந்த மாதிரியான வேலைகள் செய்வதற்கு என்ன கூப்பிட்டாங்களா நான் என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன். கண்டிப்பா இன்னும் தொடர்ந்து இதை பத்தி பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். வரம் கேட்டு வம்படியாக நின்றான் அந்த இளைஞன். கட்டங்கடைசியில் காட்சி தந்தார் கடவுள். என்ன வரம் வேண்டும் கேள் மகனே. கடவுளே, செத்தபின் ஒருவர் சொர்க்கத்திற்கு போகிறாரா அல்லது நரகத்திற்கு போகிறாரா என்றே தெரிகிறதில்லை. போவோரும் திரும்புகிறதில்லை. ஒரு வழிப்பாதையாய் அல்லவா இருக்கிறது. சொர்க்கம் நரகம் இரண்டையும் பார்த்துவிட்ட பிறகு எங்கு போவது என்று நான் முடிவெடுக்க விரும்புகிறேன். வரம் தாராய் வல்லவா. கேட்ட வரத்தை தந்துவிட்டார் கடவுள். வரம் பெற்ற உற்சாகத்தோடு முதலில் சொர்க்கத்துக்கு போனான் இளைஞன். அங்கே கருணையே உருவாய் கடவுள். எங்கும் ஆசீர்மயம், அருள்மயம், ஆனந்தமயம், எதிலும் தியானமயம், திருமயம், திரு வழிபாட்டு மையம். எங்கனும் வானுடை வான தூதர்கள், வண்ண தூதர்கள். அடுத்து நரகத்துக்கு போனான். அங்கே ஒரே ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம், ஆனந்த ஆர்ப்பாட்டம், கும்மாள கூத்தாட்டம். பார்க்கும் இடமெல்லாம் பாச புன்னகையோடு பமனி வரும் பசாசுகள். எங்கும் எதிலும் ரம்பம்பம், ஆரம்பம், பேரின்பம். சீர்தூக்கி பார்த்தான் அவன். நரகமே பிடித்து போனது அந்த இளைஞனுக்கு. இப்படிப்பட்ட நரகத்திற்கா போகக்கூடாது என்று போதிக்கிறார்கள் இந்த நய வஞ்சக குருமார்கள். தானும் அனுபவிக்க மாட்டார்கள், அடுத்தவரையும் அனுபவிக்க விடமாட்டார்கள். கிராதகர்கள். பூலோகத்திற்கு திரும்பி வந்தவன் பிடித்து போன நரகத்திற்கே போக முடிவெடுத்தான். கண் போன போக்கிலே கால் போகச் செய்தான். கால் போன போக்கிலே மனம் போகச் செய்தான். மனம் போன போக்கிலே பணம் போகச் செய்தான். அப்புறம் என்ன செய்தான்? சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொள், ஆனால் முடிவெடுப்பது நீயாக இரு. இது புனித இஞ்ஞாசியார் மொழி.
ஆர்ப்பாட்டத்தில் முடிவெடுத்தாலும் அவதியில் முடிவெடுத்தாலும் அதோ கதிதான். தெள்ளிய மனநிலையில் தெளிவாய் முடிவெடு நண்பா. என்ன செய்ய? இதுதான் வாழ்க்கை என்று புரிவதற்குள் வாழ்க்கையே முக்கால்வாசி முடிந்து போய் விடுகிறதே. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில நம்முடைய வாழ்வில் நாம் நம்மை மதிக்க கற்றுக்கொள்ள நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய நம்மை பற்றிய சில விஷயங்கள். அடுத்ததா என்ன? இந்த உலகத்துல நமக்காக கொடுக்கப்பட்டிருக்க இந்த நேரம், நமக்காக அதாவது நமக்கான அந்த மகத்துவமான ஒரு சில செயல்கள் அப்படின்றது நமக்குரியது மட்டும்தான். இது மற்றவர்களுக்காக ஒதுக்கப்படுமானா அது நம்ம வந்து அதை டிசைட் பண்றதுதான் தவிர ஃபர்ஸ்ட் நமக்காக அதை நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்றத நம்ம வந்து கண்டிப்பா அதை வந்து தெரிந்திருக்க வேண்டும். ஸோ நமக்கான நேரம் இது நம்முடையது. அப்போ நம்ம அதை வந்து எவ்வளவு மதிப்பு மிக்கதா வந்து நம்ம செயல்படுத்த வேண்டும்ன்றத ஃபர்ஸ்ட் தெரிந்திருக்கணும். கண்டிப்பா. அதாவது இந்த உறவுகளுக்கு இடையில் இந்த நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா ஒருத்தருக்கான நேரத்தை ஒருத்தருக்கு என்ன பண்ணணும், கொடுக்கணும். ஆனா அந்த மதிப்பும் மரியாதையும் இன்னொருவருக்கு தெரியல. நான் என்னோட எவ்வளவு பெரிய வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து நான் அவங்களுக்காக என்னுடைய நேரத்தை நான் என்ன பண்றேன், செலவழிக்கின்றேன். இப்போ அந்த ப்ரியாரிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த ப்ரியாரிட்டியில் என்னோட வேலை முக்கியமாக இருந்தாலும் கூட அதை விட நான் டாப் ப்ரியாரிட்டி கொடுத்து அவங்களோட நான் என்ன பண்றேன், நேரத்தை நான் செலவிடுகிறேன். அப்போ அந்த நேரத்தில் அதற்கான மதிப்பு அங்கே என்ன பண்ணணும், கொடுக்கப்பட வேண்டும். அதான் மரியாதை. அதை புரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகே, ஆனா அதை நான் புரிந்து கொள்ளாத ஒரு நபரோடு என்னுடைய நேரத்தை செலவு பண்றேன் அப்படின்னா என்னுடைய நேரத்தை நான் வீணாக்குகிறேன் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அப்போ என்னுடைய நேரம், என்னுடைய ஆற்றல், இதை நான் எதற்கு, எங்கே, எப்படி, யாருக்கு பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மை நாமும் மதிக்க கற்றுக்கொள்வோம். பிறரும் நம்மை மதிக்கும் வண்ணம் நாம் என்ன பண்ணுவோம், நடந்து கொள்வோம். கண்டிப்பா ஜோ, இன்னும் தொடர்ந்து பேசலாம். அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் நேற்று இயேசுவின் ஒழுங்கமைவு என்னும் செய்தியை பகிர்ந்து கொண்டேன். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றும் இயேசுவின் ஒழுங்கமைவு. நல்ல ஆளுமைகள் தங்களுடைய பணிகளை ஒரு ஒழுங்கமைவோடு ஆர்டர்லி மேனர் செய்கிறார்கள். தங்களுடைய பணிகளை வரிசையாக, ஒழுங்காக, நேர்த்தியாக, நிறைவாக செய்கிறார்கள். நம்முடைய வீடுகள் ஒழுங்கமைவோடு இருக்கின்றனவா என்பதை நம்முடைய வீட்டில் உள்ள துணிகளை பார்த்தாலே தெரிந்துவிடும். நம்முடைய வீட்டில் உள்ள துணிமணிகள், படுக்கை விரிப்புகள் இவையெல்லாம் ஒழுங்காக வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தால் நாம் ஒழுங்கமைவு மிக்கவர்கள் என்று பொருள். இல்லை பொருட்கள் அங்கே இங்கேயுமா சிதறி கிடக்கு, துணிமணிகள்லாம் கிடக்குது அப்படின்னா நம்மிடம் ஒழுங்கமைவு என்னும் ஆளுமை திறன் இல்லை என்று நாம் புரிந்து கொள்ளலாம். இயேசுடைய வாழ்வில் ஒழுங்கமைவு இருந்தது என்பதற்கு பல சான்றுகள் இருக்கின்றன. இன்று வியப்பான ஒரு சான்றை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 7வது இறைமொழி. யோவான் நற்செய்தி 20:7 இயேசு உயிர்த்தெழுகிற நிகழ்வு. அங்கே யோவானும் பேதுருவும் வாரத்தின் முதல் நாள் கல்லறைக்கு ஓடிச் செல்கின்றார்கள். பேதுரு முதலாக கல்லறைக்குள் நுழைகிறார். அங்கே அவர் பார்க்கிறார். எதை பார்க்கிறார்? யோவான் 20:7 பேதுரு அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார். அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. அப்படிங்கிற ஒரு சின்ன மைனர் டீட்டெயில், ஒரு சிறிய நுட்பமான தகவலை யோவான் பதிவு செய்திருக்கின்றார். இதை பற்றி விவிலிய அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள்? இந்த இயேசுவின் தலையை சுற்றி இருந்த அந்த துணி ஒரு இடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது என்பது இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு ஒரு சான்று என்று விவிலிய அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஆகவே இந்த துணியை சுருட்டி வச்சது யாரு? இயேசுதான், வேறு யார்? ஆகவே உயிர்த்த இயேசு இந்த துணியை சுருட்டி வைத்திருக்கிறார் தன்னுடைய உயிர்த்தெழுதலுக்கு சான்றாக என்று விவிலிய அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஆகவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வில் இயேசுவின் ஆளுமையை போலவே ஒரு ஒழுங்கமைவு இருக்க வேண்டும். நம்முடைய மேஜையில் உள்ள கோப்புகள், நூல்கள், பொருட்கள் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றனவா? நம்முடைய வீட்டில் உள்ள துணிமணிகள் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றனவா? நம்முடைய வீட்டில் உள்ள பாத்திரங்கள், பொருட்கள் நேர்த்தியாக வரிசை கிரமமாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றனவா? இவையெல்லாம் ஒழுங்கமைவு என்னும் ஆளுமை திறனுக்குள் வருகின்றன. இயேசுவின் வாழ்வில் இந்த ஒழுங்கமைவு இருந்தது. அவர் 5000க்கும் அதிகமான மக்களுக்கு உணவளித்த போது அவர்களையெல்லாம் 50 பேராக, 100 பேராக வரிசையாக அமரச் செய்தால் அதன் பிறகு உணவு பரிமாறப்பட்டது. அவர்கள் வயிறார உண்டார்கள். மீதமும் அப்பத்துண்டுகள் இருந்தன. இவையெல்லாம் இயேசுடைய ஒழுங்கமைவு என்னும் ஆளுமை திறனுக்கு சான்றாக அமைகின்றன. நாமும் இயேசுவைப் போலவே நம்முடைய வாழ்வில் ஒழுங்கமைவு என்னும் ஆளுமை திறனை கடைபிடிப்போமாக.
உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. மிக சிறப்பான இயேசுவின் ஆளுமைகள் நம்ம பார்த்துட்டோம். இன்றைய நாளில் நான் ஒரு மதிப்பு மிக்கவனாக இந்த சமூகத்தில் வலம் வருகின்றேனா என்பதற்கு நாம் செய்ய வேண்டிய சில செயல்கள் என்னென்ன அடுத்ததுல. ஸோ அடுத்ததாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கிட்டையும் நம்மளை உட்காந்து ப்ரூஃப் பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ ஒரு மீதாவது நமக்கு அன்பு இருக்குது, அப்போ அந்த அன்பை நான் வெளிப்படுத்தணும்னா நான் அதை ப்ரூஃப் பண்ணுறேன் அப்படிங்கிறது தேவை கிடையாது. ஸோ அந்த வேலையை என்னால் செய்ய முடியும், நான் அதுக்கு செய்வதற்கு கேப்பபிள் தான், நான் அதை உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணி காட்டி, அதாவது வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்காக நம்ம வந்து முயற்சிகள் மேற்கொள்வது அப்படிங்கிறது வேற. ஆனால் இங்கே ஒவ்வொருத்தர்கிட்டையும் உட்காந்து இல்லை நான் அப்படி கிடையாது, நான் இப்படி அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதோ ப்ரூஃப் பண்ணுறதோ தேவை கிடையாது. ஒருவேளை அப்படி நம்ம எல்லாருக்கிட்டையும் நம்ம உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். குடும்பங்களில் நடக்கக்கூடிய சாதாரண விஷயங்கள், ஏதோ ஒரு நிகழ்வுக்கு தவறுதலாக என்ன பண்ணிருப்போம், யாரையோ அழைத்தோ அழைக்காமலோ என்ன பண்ணிருப்போம், விட்டுருப்போம். அந்த நேரத்தில் உட்காந்து எல்லாருக்கிட்டையும் உட்காந்து அதை என்ன பண்ணிட்டு இருப்போம், எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம், எனக்கு இப்படி ஒரு சூழல் இருந்துச்சு இதுன்னு. சிலர் அதை புரிஞ்சுக்குவாங்க, சிலர் என்ன பண்ண மாட்டாங்க, புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஸோ அப்போ அந்த புரிந்து கொள்ளாதவர்கள் என்ன அப்படின்னா நம்மள மரியாதை இல்லாமல் தான் பேசுவாங்க. அவன் வந்து பெரிய ஆளாக வளர்ந்துட்டான், அதை அவனுக்கு அந்த மட்டு மரியாதை என்ன பண்ணல தெரியல, என்ன வேணாலும் என்ன பண்ணலாம் சொல்லலாம். ஸோ அப்போ அந்த நேரங்கள் இந்த மாதிரியான தருணங்கள் ஏற்படாத வண்ணம் தடுக்கணும் அப்படின்னா எல்லாரையும் திருப்திப்படுத்தணும், எல்லாருக்கிட்டையும் நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற தேவை என்பது கிடையாது. நாம செய்ய வேண்டிய வேலையை செஞ்சா அதுவே மற்றவங்க மத்தியில நம்ம யாரு நம்மளுடைய ஒர்த் என்ன அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணும். அது ப்ரூவ் பண்ணும்போது நமக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை தானாக வந்து சேரும். அவ்வளவுதாங்க. நம்ம இன்னும் தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு ஒரு சின்ன பிரேக் போயிட்டு நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பான நாள்ல பேசிட்டு இருக்கிறோம் கல்பனா. நம்முடைய வாழ்வில் நம்மை நாமே மதிக்க கற்றுக்கொள்ள நாம் தெரிந்திருக்க வேண்டிய சில விஷயங்கள்ல அடுத்ததான் என்ன? கண்டிப்பா. அதாவது தன்னுடைய மதிப்பு உயர வேண்டும் அப்படின்றத விட மற்றவர்கள் கண் முன் தான் ஒரு மதிப்பு மிக்கவனாக வாழ வேண்டும்ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஒரு அடிப்படை விஷயத்துல இது நம்ம வந்து கண்டிப்பா செஞ்சே ஆகணும். என்ன அப்படின்னா ஒரு சுயநல வாழ்க்கையை விடுத்து ஒரு சுய அக்கறை வாழ்க்கைக்குள்ள நம்ம போகணும். ஸோ எப்பவுமே நான் மட்டும் நல்லா வாழ்ந்தா போதும், எனக்கு மட்டும் எல்லாம் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்காம நம்ம ஒரு சமூகத்தோட வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, இந்த சமூகம் நல்லா இருக்கணும் அப்படின்னா அப்ப சுற்றி இருக்கவங்களுக்கும் என்ன தேவைகள் இருக்குன்றதை நம்ம வந்து அறிந்து தெரிந்து செய்ய வேண்டும். அப்பொழுது தன்னுடைய மதிப்பு தன்னால உயரும். நிச்சயமா. தான் நம்ம வீடுகளிலே பார்த்திருப்போம், யாராவது ஒருத்தன் கொஞ்சம் செல்ஃபிஷா இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா நம்ம அவங்கள மதிப்போமான்னு கேட்டால் நிச்சயமா மதிக்க மாட்டோம். அவனுக்கு தேவையான மட்டும் எடுத்துக்குவான். சுயநலவாதின்னு ஒரு முத்திரை குத்தி ஓரமா கட்டி வச்சிருவான், ஓரம் கட்டி வச்சிருவோம். ஏன் அப்படின்னா அவனுக்கு தேவையானதை எடுத்துக்குவான், மற்றவங்களை பத்தி என்ன பண்ண மாட்டான், யோசிக்க மாட்டான். அப்படிங்கிற அவன் வந்து அவங்கள பேசுவோமே தவிர அவர் மிகவும் சுயநலம் வாய்ந்தவர் அவர் அப்படின்னு நம்ம என்ன பண்ண மாட்டோம், மரியாதையோடலாம் பேச மாட்டோம். ஸோ அப்போ அங்கே மரியாதை கிடைக்காது. அப்போ அதே விஷயத்தை நமக்கு அப்ளை பண்ணி பார்க்கணும். ஒருவேளை நான் சுயநலத்தோடு செயல்பட்டால் அப்போ என்னை மற்றவங்க என்னதான் பண்ணுவாங்க, அவன் ஒரு சுயநலவாதி அப்படின்னு அவன் வந்து என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. அப்போ அதே நேரத்தில் என் மீது அக்கறை இல்லாமல் இருக்கலாமான்னு கேட்டால் அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டுக்குமான வேறுபாடை புரிந்திருக்க வேண்டும். சுயநலம் என்பது வேறு, சுய அக்கறை என்பது வேறு. அந்த சுய அக்கறை ஒரு இடத்துல ஒரு சாப்பிட்ற கொஞ்சம் தான் பொருள் இருக்குது அப்படின்னா எனக்கும் பசிக்குது, நானும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் சாப்பிடாம இருந்து ரொம்ப பசியோட சாப்பிட வந்திருக்கிறேன், கொஞ்சம் தான் உணவு இருக்குது, அதே போல இன்னொருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அதை பகிர்ந்து சாப்பிட்றது தான் சுய அக்கறை. அது எனக்கு மட்டும் தான் வேணும்னு எடுத்துக்கிறது தான் சுயநலம். ஸோ அப்போ இந்த இரண்டுக்குமான வேறுபாடு புரிஞ்சு இருந்துச்சுன்னா நாம் மதிப்போடு நடத்தப்படுவோம். கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வெற்றியோடும் மன நிறைவோடும் வாழ்வது எப்படி என்று தேடிக்கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே இதோ நமது ஜவஹர்லால் நேரு அவர்கள் அதற்கான ஒரு வழியை சொல்லுகின்றார். ஒன்று, வாழ்விலே நாம் வெற்றியோடு வாழ இலட்சியங்களை கைவிடாமல் இருப்பது மிக முக்கியமானது. இதோ அவர் கூறுவதை கேளுங்களேன். There is only one thing that remains to us that cannot be taken away: to act with courage and dignity and to stick on to the ideals that have given meaning to life. ஆம் நண்பர்களே, நம் ஒவ்வொருவருக்கும் நமது வாழ்விலே பொருளை கொடுத்த, வாழ்வதற்கான உந்து சக்தியை கொடுத்த நிகழ்வுகள் அல்லது மதிப்பீடுகள் கட்டாயமாக இருந்திருக்கும். எனவே அவற்றை நாம் கண்டுபிடித்து அந்த இலட்சியங்களை கைவிடாமல் இருப்பதுதான் நமது வாழ்விலே நாம் வெற்றி பெறுவதற்கான வழி என்று இதோ நேரடி அவர்கள் கூறுகின்றார். மன வலிமையுடனும் மாண்புடனும் நடப்பதும், என் வாழ்வுக்கு அடித்தளமான லட்சியங்களை நான் கைவிடாமல் இருப்பதும் என்னுடன் எப்போதும் இருக்கின்ற பண்பு. இதை என்னிடமிருந்து யாரும் எடுத்துவிட முடியாது. ஆம் நண்பர்களே,
இந்த இலட்சியங்களோடு வாழுகின்ற வரை நம் ஒவ்வொருவருக்கும் வெற்றி நிச்சயம். லட்சியங்களை விட்டு நாம் திசை மாறி போகும்போது, லட்சியங்களுக்கு மாறான செயல்பாடுகளில் நாம் ஈடுபடும்போது நம் வாழ்விலே நிம்மதி அல்லது ஒரு மன நிறைவு என்பது இருக்கவே முடியாது. இதை உணர்ந்தவர்களாக லட்சியத்தை நம் கண்முன் நிறுத்தி நாம் மன நிறைவு பெற அந்த லட்சியங்களோடு நாம் நடக்க கற்றுக்கொள்வோம். அப்போது வெற்றி நிச்சயம். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மிக சிறப்பான ஆன்றோர் வாக்கு பகுதி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இன்றைய நாளில் தான் ஒரு மதிப்பு மிக்கவனாக இந்த சமூகத்தில் வாழ்கிறேனா என்பதற்கு சில செயல்களை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அடிப்படையை நம்ம எடுத்து பேசிட்டு இருக்கோம். அடுத்ததான் நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ அடுத்ததான் என்ன அப்படின்னா, நம்முடைய கடந்த காலம் என்பது நம்முடைய எதிர்காலத்தை ஒருபோதும் சீர்குலைக்காது. எப்போ சீர்குலைக்காது அப்படின்னா, நான் மாற விரும்புகிறேன், என் மாற்றம் காண விரும்புகிறேன்னு சொல்லி எந்த ஒரு நொடியில முடிவெடுத்து அதற்கேற்றாற்போல் செயல்பட தொடங்குகின்றோமோ அப்போ நம்முடைய கடந்த காலம் நம்முடைய எதிர்காலத்தை என்ன பண்ணாது, பாதிக்காது. இன்னைக்கு நம்ம விவிலியத்தில் இருக்கக்கூடிய இயேசுவின் சீடர்களாக இருக்கட்டும், விவிலியத்தில் நம்ம படிக்கக்கூடிய மாந்தர்களாக இருக்கட்டும், இல்லை இன்னைக்கு நம்மோடு சமகாலத்தில் வாழ்ந்து மரித்து புனித நிலைக்கு வந்திருக்கக்கூடிய புனிதர்களாக இருக்கட்டும், எல்லாருடைய வாழ்க்கையுடைய கடந்த காலத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே அவங்க பிறக்கும் போதே புனிதராக பிறந்து புனிதராக வளர்ந்தவர்களான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. இயேசுனுடைய சீடர்களை பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் தீவிரவாதியா தெரிஞ்ச சீமோன் ஒருத்தர் நமக்கு இருந்திருக்கிறார். வரி வசூல் செஞ்சவர், எக்ஸ்ட்ரா வரி வசூல் செஞ்ச ஒருத்தர் இருந்திருக்காரு. எல்லாருமே என்ன அப்படின்னா இம்பர்ஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு நிலையில இருந்து தான் பெர்ஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னா அந்த இம்பர்ஃபெக்டை ஃபர்ஸ்ட் ஏற்றுக்கிட்டாங்க. ஏற்றுக்கிட்ட பிறகு நான் சேஞ்ச் பண்ணணும்னு விருப்பப்பட்டாங்க. ஸோ அதனால அவங்களுடைய கடந்த காலம் அவங்களுடைய எதிர்காலத்தை என்ன பண்ணல, பாதிக்கல. இன்னைக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் இருப்பது காரணம் என்ன அப்படின்னா பவுலடியார் அப்படின்னு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அப்போ அவர் சவுலாக இருந்த காலகட்டத்தில் கிறிஸ்தவர்களை கொன்று குவிச்சப்போ கிறிஸ்தவர்களெல்லாம் அவரை விரும்பி இருப்பாங்களான்னு கேட்டா எவ்வளோ திட்டி இருப்பாங்க, என்னென்ன வார்த்தைகள் சொல்லி திட்டிருப்பாங்க. ஸோ அப்போ அவரை பத்தி பேசினாலே கடுப்பாகி அவருக்கு சாபம் கொடுத்த ஆட்கள்லாம் அந்த டைம் என்ன பண்ணிருப்பாங்க, இருந்திருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம அதே கண்ணோட்டத்தோடு தான் பவுலடியாரை பார்க்குறோமான்னு கேட்டா இல்லை. ஏன்னா அந்த மாற்றம் அங்கே நிகழ்ந்திருக்கிறது. ஸோ அப்போ நம்முடைய கடந்த காலம் ஒருபோதும் நம்முடைய எதிர்காலத்தை என்ன பண்ணாது, பாதிக்காது. அப்ப நான் கடந்த காலத்துல இப்படி இருந்தேன், என்ன இவ்வளவு நாள் நான் வந்து ரொம்ப கோழையாவே இருந்தேன், இவ்வளவு நாள் நான் எல்லாருக்கும் இறங்கி நான் போனேன், அப்ப நான் திடீர்னு மாற்றம் ஏற்பட்டால் என்ன எல்லோரும் மதிப்பார்களான்னு கேட்டா நிச்சயமாக மதிப்பார்கள். அது உடனே ஒரே நாள்ல நடக்குமான்னு கேட்டா கிடையாது. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கான மரியாதையை நாம நிரூபிக்கின்ற பொழுது அது நிச்சயமாக மாறும் என்பதில் சந்தேகமில்லை. தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். இந்தியராகிய நாம் என்ற இந்த தொடரின் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் இனிய நாளாக இருக்கவும் வாழ்த்துகிறேன். இப்போது நாம் பல பட்டியல்களை பார்த்தோம். பிரிவு 249 மாநில பட்டியலில் உள்ள விடயங்களில் கூட மத்திய அரசு நினைத்தால் எப்படி ஒரு சட்டத்தை இயற்றலாம் என்பதற்கான ஒரு பிரிவு. இது ஒரு எக்ஸப்ஷன். ஏன்னா பல மாநிலங்களில் அரசியலமைப்பு சட்டத்திற்கு அவை முரண்பாடாக செயல்படுகின்றன என்று தெரிகிற பொழுது இத்தகைய சட்டங்களை ஏற்றுவதற்கு அதுக்கு உரிமை இருக்கிறது. குறிப்பாக அதுக்கு என்ன ப்ராசஸ் அப்படி பார்த்தோம்னு சொன்னால், மாநில பட்டியலில் உள்ள ஒரு விடயம் குறித்து நாடாளுமன்றம் சட்டம் இயற்றுவது நாட்டு நலனுக்கு அவசியமாக இருக்க வேண்டும். இந்த நேஷனல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா மட்டும். ஏன்னா அது மாநிலத்தோட முடிஞ்சு போகிற ஒரு விஷயம் இல்லை. அதில் என்ன இன்ட்ரெஸ்ட் அடங்கி இருக்குன்னு சொன்னால் தேசத்தினுடைய நலனும் அடங்கி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா முதல்ல அது மாநிலங்களவையில் ஒரு தீர்மானமாக முன்மொழியப்பட வேண்டும். மக்களவையில் இல்லை. ஏன்னா மக்களவை அவ்வளோ நம்ப மாட்டாங்க. மாநிலங்களவை தான் மேலோர் அவை. அங்கதான் உண்மையிலே நம்ம என்ன நினைக்கிறோம், படிச்சவங்க, அறிவாளிகள், சிந்திக்க தெரிஞ்சவங்க, நாட்டு நிலைமை அக்கறை கொண்டவங்க, சமூக சேவை எண்ணம் உள்ளவங்க அப்படின்னு. ஸோ அவங்கள்ட்ட தான் இந்த பொறுப்பு அந்த அரசியலமைப்பு சட்டம் ஒப்படைத்திருக்கிறது. முதலில் அது பரிசீலித்து ஒரு தீர்மானத்தை இயற்ற வேண்டும். ஆமா, இந்த மாநிலத்தினுடைய போக்கு சரியில்லை, இப்படியே போனால் நாடு அழிஞ்சு போகும், தேசத்தின் இன்ட்ரெஸ்ட் பறி போயிடும் என்று தெரிய வருகிற பொழுது மாநிலங்களவையில் ஒரு தீர்மானத்தை முதலில் அவர்கள் முன்மொழிய வேண்டும். அந்த தீர்மானத்தில் முன்மொழியப்படுகிற பொழுது ஈஸியா ஒன்றும் கிடையாது. அங்கே அந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக 2/3 பங்கு பேர் அந்த மாநிலங்களவையினுடைய உறுப்பினர்கள் அதற்காக வாக்களிக்க வேண்டும். அங்கே வந்திருக்கிறவங்கள 3/2 பகுதியினர் அதை ஆதரித்து தீர்மானத்தில் அவங்க ஒப்புதல் தெரிவிக்கணும். அப்பதான் மக்களவையில் அது எடுக்கப்படும். அதன் பின்னர் இந்தியா முழுவதற்கும் அல்லது இந்தியாவில் உள்ள ஒரு பகுதிக்கும் அந்த தீர்மானம் அமலில் இருக்கும்போது அத்தகைய சட்டத்தை ஏற்றுவதற்கு நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் கிடைக்கிறது. நாடாளுமன்றம் நம்ம என்ன சொல்லணும்னா மக்களவையை சொல்கிறோம். மாநிலங்களவை அந்த இது அப்படி ஒரு ஆண்டுக்கு
அது இந்த தீர்மானம் வந்து அமலில் இருக்கும், மாநிலங்களவையினுடைய தீர்மானம். அதுக்கு பிறகு தேவையான அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்படிதான் வந்து நீங்க பாத்தீங்கன்னா, உதாரணமா ஜம்மு அண்ட் காஷ்மீர் இப்போதான் அது வந்து யூனியன் டெரிட்டரி ஆயிடுச்சு. முன்னாடி இது மாநிலமாக இருக்கிற பொழுது பாராளுமன்றத்தில் இப்படிதான், அங்க வந்து டெரரிசம், தீவிரவாதம் அதனுடைய அடிப்படையில் வந்து அது வந்து இந்தியா பூரா பரவிடும், இந்தியாவுடைய நலனுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி அந்த சட்டத்தை வந்து பாராளுமன்றத்திலே இயற்றி அப்புறம் அங்கே உள்ள விஷயங்களெல்லாம் கவனிக்கிறது யார் தான்? பாராளுமன்ற சட்டத்தின் கீழ் தான் அது வருகிறது. பஞ்சாப் ஒரு காலத்தில் அப்படித்தான் இருந்தது. இப்படி பல மாநிலங்களை வந்து உதாரணத்துக்கு சுட்டி காட்ட முடியும். ஸோ இந்த மாதிரிப்பட்ட காலகட்டங்களில் ஒன்றே ஒன்றுதான் அடிப்படை, தேச நலனுடைய, தேச பாதுகாப்பினுடைய முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு மாநில பட்டியலில் இருந்தாலும் மாநிலங்களுடைய உரிமைகளை பறித்து மத்திய அரசு வந்து கண்டிப்பாக அவற்றின் மீது சட்டம் இயற்றலாம். ஆனால் அது கண்டிப்பாக மாநிலங்களவையினுடைய தீர்மானத்தினுடைய அடிப்படையில் தான் அவற்றை நிறைவேற்ற முடியும். ஒரு ஆண்டுக்கு அந்த தீர்மானம் அமலில் இருக்கும். அதற்கு பிறகு இருக்கிற சூழலை பொறுத்து நிலைமை மேம்பட்டு விட்டது என்றால் திரும்ப அது மாநில ஃபுல் பவர் அதுக்கு போயிடும். இல்லை அப்படின்னு சொன்னால் மத்திய அரசு தொடர்ந்து அதை சட்டம் ஏற்றி கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த எக்ஸப்ஷன் வந்து கொடுத்துருக்கிறது வந்து என்னன்னா, இது ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சராக இருந்தாலும் அந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சரில் ஒரு கூட்டாட்சி தத்துவத்தில் ஒரு சில மாநிலங்கள் ஒருவேளை தங்களுடைய கையை விட்டு போய்விடுமோ, அதுவே வந்து ஒரு காலத்தில் நாட்டினுடைய ஒட்டுமொத்த நலனுக்கு எதிராக மாறிவிடுமோ என்கிற அபாயம் எழுகிற பொழுது மத்திய அரசு அதில் தலையிடுவதற்கான, அதனால் இந்தியாவை ஒன்றுபட்டு பாதுகாப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்குவதற்காக ஒரு எக்ஸப்ஷனாக கொடுத்தது. ஆனால் அதையே பல நேரங்களில் மத்திய அரசுகள் அதை தவறாக பயன்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. எனக்கு பிடிக்கல அதனால் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற லெவலுக்கெல்லாம் வந்து போகக்கூடாது. அது எதிர்கட்சி ஆளுகிற மாநிலம் தானே என்றும் போகக்கூடாது. அல்லது வேற மதத்தை சார்ந்தவர்கள் அல்லது வேற இனத்தை சார்ந்தவர்கள் தானே அப்படின்னு போகக்கூடாது. இவையெல்லாம் நாட்டினுடைய ஒற்றுமைக்கு சீர்குலைப்பதற்கு வழியாகிவிடும். எனவே வந்து மிக எச்சரிக்கையாக இந்த ஷரத்துகள் பயன்படுத்தப்பட வேண்டும். அதுதான் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்களுடைய நோக்கமும் எண்ணவுமாக இருந்தது. அந்த அடிப்படையில் நம்முடைய மாநிலங்களுடைய உரிமைகள் பாதுகாப்பதே இந்தியாவிற்கு நல்லது என்பதை மீண்டும் வலியுறுத்தி கூறுகிறேன். இந்த நாளில் இணைந்தமைக்காக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அருமையான இந்தியராகிய நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட எனக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் நம் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய மரியாதை, அதுபோல பிறரும் நம்மை மதிக்க நாம் நம்மிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள், அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பேசிட்டு இருக்கோம். அதில் அடுத்ததான் என்ன சொல்றாங்க? எஸ், கண்டிப்பா. அதாவது விவாதங்களில் ஈடுபடுவதை விட அமைதியாக நகர்ந்து செல்வது நம்முடைய மதிப்பை வந்து இன்னும் மெருகட்டி கொடுக்கும் அப்படின்றது தான். ஸோ இது நம்ம பல இடங்களில் பார்த்துருப்போம் இல்லையா? ஏதோ ஒரு இடங்களில் நம்ம வந்து நம்மளுடைய வாதத்தை எடுத்துட்டு போய் வைக்கணும்னு பார்ப்போம். அது பெரிய ஆர்குமெண்ட்ல கொண்டு போய் முடியுமே தவிர ஒரு பெரிய சொல்யூஷன் கிடைச்சிருக்குமானா கிடைச்சிருக்காது. அதே இடத்துல சில நேரங்கள் அமைதியா போயிருப்போம், ஆனா தன்னால வந்து அங்க சொல்யூஷன், தீர்வு அப்படின்றது உண்டாயிருக்கும். இதுதாங்க தன்னுடைய மதிப்பை உயர்ந்து காட்டுவது. நிச்சயமா சில நேரங்கள் அந்த அமைதி என்ன அப்படின்னா, எதிர்த்து இருக்கிறவங்களுக்கு என்ன ஒரு கன்ஃபியூஷன் என்ன பண்ண கொடுக்கும். இவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன சொல்ல வரான், கோவப்படுறானா இல்லை உண்மையிலே அமைதியாயிட்டானா, இந்த மாதிரியான ஒரு குழப்பத்தை எதிராக இருக்கிறவங்க நம்ம கொடுக்கின்ற பொழுது என்ன ஆயிரும் அப்படின்னா, நமக்கான மரியாதை இவனை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியல. அப்போ அவங்க கிட்ட எப்போ அவங்க கோவப்படுவாங்கன்னு தெரியாது. ஸோ இப்படி பலரை அடையாளப்படுத்துவதற்கு காரணம் என்னன்னா அந்த அமைதி. ஸோ இப்போ ஒரு இடத்துல உட்காந்து ஆர்கியூ பண்றதை காட்டிலும் அமைதியாக இருக்கின்ற பொழுது அது நமக்கான மரியாதை தானாக தேடி கொடுக்கும். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டோட பெரும்பாலான இடங்களில் மானாவாரி நிலங்கள்லையோ அல்லது மற்ற இடங்கள்லையோ என்ன வகையான மரப்பயிர்கள் வளர்க்கலாம் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு குழப்பமான சூழ்நிலை இருந்துகிட்டே இருக்கக்கூடியதை பார்க்குறோம். எது செய்யக்கூடாது அப்படின்னாங்க, இப்போ நெல் வயல் இருக்குது அப்படின்னா நெல் வயலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்ல அதிகமான ஈரம் இருக்கக்கூடிய இடத்துல மரம், எந்த மரமும் வராது. குறைந்தபட்சம் அந்த ஈரம் விழுகிற இடத்துலேருந்து 10 அடி தள்ளி அங்கே வேணால் நட்டுக்கலாம். பட் வந்து ஒரு 5 அடிக்குள்ளே இருக்கிற மாதிரி ஈரம் இருக்கக்கூடிய இடத்துல எந்த மரமும் வராது. தமிழ்நாட்டோட தன்மை பொறுத்து எனக்கு தெரிந்த அளவில் நீங்கள் நிச்சயமாக வளர்க்கலாம் அப்படின்னா 3 மரம். ஒன்று தேக்கு, எல்லா வகையான நிலத்துலையும் கண்டிப்பாக வளர்க்கலாம். 6 வருடத்துலேருந்து 10 வருடம் உங்களுக்கு நிச்சயம் வருமானம் கிடைக்கும். தேக்கு கண்ணை மூடி நடலாம். ரெண்டாவது
சவுக்கு, அந்த சவுக்கு இப்போ வந்து ஸ்பீடு சவுக்குன்ட்டு 2.5 வருஷம் 2.25 வருஷத்தில் வர்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பொதுவாக நாட்டு சவுக்கோ அல்லது மேம்படுத்தப்பட்ட ரகங்களோ அது மாதிரி போட்டுக்கிட்டோம்னா கண்டிப்பாக வித்தரலாம், நல்ல விலைக்கு விற்கலாம். 3 வருடம் காத்திருந்ததுக்கு ஏற்ற மாதிரியான தரமான லாபத்தில் விற்கலாம் சவுக்கு. 3வது மஹோகனி. இந்த மரம் என்ன அப்படின்னா 10 வருடங்களில் ஓரளவுக்கு நம்ம வீட்டோட நிலம் இருக்குது பார்த்திங்களா, நிலம் செய்கிற அளவுக்கு ஒரு தடிமன் கிடச்சிரும், கண்டிப்பான விலை கிடைக்கும். 3 மரம் சொல்லியிருக்கேன். 1 தேக்கு, மஹோகனி, 3வது வந்து சவுக்கு. முறையான இடைவெளி முக்கியம். அதோட தடிமன் கிடைக்கிற மாதிரி வேர் ஓடுற மாதிரி அமைப்பில் நம்ம வளர்க்கணும். இந்த காரியத்தை மட்டும் பிளான் பண்ணி பண்ணோம்னா நம்ம எவ்வளோ இடத்த சும்மா போட்டு வச்சுருக்கோம். 10 வருஷம் அல்லது இந்த இடத்துல நான் வீடு கட்ட போகிறேன் அல்லது இது பண்ண போகிறேன் அது பண்ண போகிறேன், கட்டும்போது எடுத்துக்கலாம். இடத்த சும்மா போடாதீங்க. எவ்வளோ பேர் நம்மளோட இடத்த சும்மா போட்டு வச்சுருக்கோம். நடுங்க சாமி. பக்கத்தில் இதில் வனத்துறையில் 20 ரூபா கன்று அல்லது வனத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு சில திட்டங்களில் இலவசமாக தர்றாங்க, அவங்களே நட்டு கொடுக்குறாங்க. அல்லது நடுறதுக்குள்ள பணமும் செடியும் தர்றாங்க, பயன்படுத்திக்கங்க. அல்லது வேளாண்மை துறையில் கேளுங்க, அவங்க தர்றாங்க. அல்லது அவங்க மானியம் தர்றாங்க, பயன்படுத்திக்கங்க. ஆனால் தயவுசெய்து இந்த வெளியில் போய் ஒரு கன்று 20 ரூபா தான், அங்கெல்லாம் நான் சொல்லக்கூடியதெல்லாம் 20 ரூபா தான் வாங்கினீங்கன்னா, வெளியில் போய் வாங்கிறது 150 ரூபா போட்டு வாங்கிறது, 300 ரூபா போட்டு வாங்கிறது, 200 ரூபா, இதெல்லாம் செய்யக்கூடாது. விவசாயத்தை கம்மியாக செய்யணும், சிறப்பாக செய்யணும். அதே மாதிரி பாசனம் பண்ணுற தண்ணி செடியை தொடக்கூடாது. மரப்பயிரோட அடிப்படை ஒரு ஈரம் வேணும், ஈரம் வேணும். எதுவும் தொடக்கூடாது, ஈரம் தொடக்கூடாது. செடியை லேட்ரல் போட்டிங்கன்னா ஒரு 1/2 அடி 3/4 அடி தள்ளி போடணும். செடியிலேருந்து தூர்லேருந்து தள்ளி போடணும். செடியை நோக்கி மண்ணை அணைச்சி வைக்கணும், செடியிலேருந்து தள்ளி விழுகணும். இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தண்ணி வந்து மரத்துக்கும் மண்ணுக்கு இடையில விழுந்துச்சுன்னா செடி செத்து போயிடும். இந்த கவனத்தோடு செய்யுங்க. நிலத்தை சும்மா போடாதீங்க. எங்கெல்லாம் நம்ம நிலத்தில் கேப் இருக்குன்னு பாருங்கள், மரம் வைங்க. அது நிச்சய வருமானம் தரும். அதுலேருந்து உபப்பொருள்கள் இருக்குங்க. விழக்கூடிய இலையை வந்து நீங்கள் மட்கு பொருளாக மாற்றி அதை வந்து கொஞ்சம் உரமாக மாற்றி உங்கள் நிலத்துக்கு நீங்களே போட்டுக்கலாம். இலையுதிர் காலத்தில் கிடைக்கிற இலையெல்லாம் நீங்கள் எப்படி மரம் மக்கி ஒரு உரமாக மாற்றுறது, அந்த விஷயம்லாம் நாங்கள் சொல்லித்தரோம். ஆனால் அதை பயன்படுத்தணும், கண்டிப்பாக செய்யணும். அது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். மரப்பயிர் சாகுபடிங்கிறது தமிழ்நாட்டோட அனைத்து மாவட்டங்களையும் செய்யக்கூடிய முக்கியமான விஷயம். தண்ணீரில் கவனம் இருந்தால் நல்ல லாபம் கிடைக்கும். மீண்டும் சந்திப்போம். மிக அற்புதமான பகுதி உழவும் உயர்வும் நம்ம பார்த்துருந்தோம். இன்றைய நாளில் ஒரு சமூகத்தில் நம்ம ஒரு நல்ல ஒரு மதிப்பு மிக்கவனாக இருக்கிறோமா அப்படின்றதற்கு சில செயல்களை செய்யணும். அடுத்ததான் என்ன செயல் செய்யலாம்? ஸோ அடுத்ததான் நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டிய விஷயம் செயல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் மரியாதைக்கு உரியவர்கள் என்பதை முதல்ல நாம் என்ன பண்ணணும், நம்பணும். பல நேரங்களில் நம்மக்கிட்ட என்ன இருக்காதுன்னா அந்த நம்பிக்கை இருக்காது. ஒரு நெகட்டிவான செல்ஃப் டாக், எனக்கு எல்லாமே இப்படி தான் நடக்கும், நான் தொட்ட விஷயம் எதுவுமே நல்லாவே நடக்காது, அது உருப்படாம தான் போகும், எனக்கு எதுவுமே கிடைக்காது, என்னால் ஜெயிக்க முடியாது, என்னால் பேச முடியாது அப்படின்னு. ஸோ இப்போ இது மாதிரியான எண்ணங்கள் என்ன அப்படின்னா, நாம் எண்ணத்தை நம்ம ஆள் மனதிற்கு சிந்திக்க கொடுக்கின்றோமோ அப்போ ஆள் மனதை என்ன பண்ண அப்படியே அதை அக்செப்ட் பண்ணிக்கோ. ஓகே, உன்னால் முடியாதான் அப்படிங்கிறத என்ன பண்ண நம்புவோம், அது நம்பும். ஸோ இப்போ அந்த நிலையில நாம் விடுபடுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ செல்ஃப் டாக், அதாவது நம்மகிட்ட நாமே பேசிக்கணும். அந்த பேசக்கூடிய செல்ஃப் டாக் எப்படி இருக்கணும்னா, என்னால் செய்ய முடியும், நான் எல்லாத்துக்கும் ஒர்த்தானவன், நான் எல்லாத்துக்கும் தகுதியானவன், என்னால் செய்வதற்கான ஆற்றல் கடவுள் என்ன பண்ணிருக்க எனக்கு கொடுத்துருக்கிறார், நல்ல சிந்திக்கக்கூடிய மூளையை கொடுத்துருக்கிறார், செயல்படக்கூடிய வாய்ப்பு என்ன பண்ணிருக்காரு கடவுள் கொடுத்துருக்காரு. ஸோ அப்படி பாசிட்டிவான செல்ஃப் டாக் இருந்துச்சு அப்படின்னாலே முதல்ல நமக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு கான்ஃபிடென்ட் அதிகமாகும். அப்போ அந்த கான்ஃபிடென்ட்னால நம்முடைய செயல்கள் என்ன ஆகும், மாற்றம் காணும். அந்த செயல்கள் மாற்றம் காண்கின்ற போது நம்ம சுற்றி இருப்பவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம மேலே என்ன வரும், மதிப்பும் மரியாதையும் வரும். கண்டிப்பா. இன்னும் தொடர்ந்து சிந்திப்போம். இப்போ அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஞாபக சக்தி குறைபாடு, சின்ன குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ஏன் வருது,
அதுக்கான காரணங்கள், அதை எப்படி சரி பண்றது, அதுக்கு என்ன ரெமெடிஸ், அதை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஏன்னா குழந்தைங்கலாம் படிக்கிற வயசு, படிப்புல ரொம்ப ஞாபக சக்தி இருக்கணும். ஏன்னா உலகத்துல போட்டி போட்டுதான் வாழ வேண்டியான ஒரு காலகட்டாயம். அப்ப அவங்க நல்லா படிச்சதை ஞாபகம் வச்சு அதை எழுதுறது, பேசுறது, சொல்றது எல்லாம் தேவை. அதே போல வயதானவங்களுக்கு ஞாபகம் மறதி, பேர் கூட மறந்துடுறாங்க, அட்ரஸ் கூட தெரியாது, மறந்துடுறாங்க. இப்படி எல்லாம் நம்ம நிறைய பேஷண்ட பாக்குறோம். இதற்கு என்ன காரணம், என்ன தீர்வு, அதை பத்தி பேசலாம். ரொம்ப பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இப்போ முக்கியமானது எல்லாமே இப்போ நமக்கு இந்த டெக்னாலஜி மூலமா எல்லாமே ரெடிமேடா நமக்கு கிடைக்குது. ஸோ நம்ம எதுவுமே பெருசா ஞாபகம் வைத்து கொண்டு அதை செய்யணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இப்போ இல்லை. எதுவாக இருந்தாலும் ஓகே, ஃபோன் நம்பர் எல்லாமே இப்போ ஃபோன்லேயே எல்லாம் நம்ம அவங்க பேர் போட்டு சேவ் பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ இது ஒரு முக்கியமான காரணம். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தாலுமே இப்போ ஜஸ்ட் ஃபோனில் நம்ம சர்ச் பண்ணோம்னா உடனே அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருது. எல்லாத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு அங்கே போய் சொல்லணும், டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்றது பிரச்சனை இல்லை. ஏதோ சந்தேகமாக உடனே ஃபோனை போட்டால் நம்ம ஆன்லைன்லேயே எல்லாமே வந்துடுது. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு காரணம். அடுத்தது நம்மளுடைய ஈடுபாடு, நம்ம என்ன படிக்கிறோம், என்ன சப்ஜெக்ட்ல இருக்கு, என்ன விஷயங்கள், அதோட அதுக்கும் என்ன இன்ட்ரெஸ்ட், அது ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கே சாதாரணமாக தெரியும், நமக்கு பிடிச்ச விஷயங்கள் நமக்கு எளிதில் அது ஞாபகத்தில் இருக்கும். ஆமாம், ஈஸியாக நம்ம கேட்டு வாங்கிக்குவோம். பிடிக்காத விஷயமோ இன்ட்ரெஸ்ட் இல்லாத விஷயமோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொன்னால் நம்ம அப்படியே மறந்துடுவோம். இப்போ வீட்டில் 2 பேர் இருப்பாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. ஹஸ்பண்ட் ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க, ஒய்ஃப் வேற கவனத்தில் இருந்தாங்கன்னா காதில் விழுந்திருக்கும், பட் எதுவுமே அவங்க ஞாபகத்தில் இருக்காது. ஓ, நீங்கள் சொன்னீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இதே தான் ஸ்கூலில் இருக்கக்கூடிய பசங்களுக்கும் ஏற்படக்கூடியது. அவங்க கிளாஸில் அவங்க சப்ஜெக்ட் புரியுது, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, நாங்கள் எதுக்காக படிக்கிறோம், ஃபியூச்சரோட அந்த லைஃப், அந்த சப்ஜெக்ட் எல்லாமே புரிஞ்சுட்டு படித்தாங்கன்னா அந்த ஞாபகம் ஈஸியாக இருக்கும். நம்பர் 1. 2வது ப்ராக்டிஸ். இந்த ஞாபக சக்தி அப்படின்றது நம்ம எந்த ஒரு நம்ம கைக்கு பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் மாதிரி தான். இப்போ நான் ஃபுட்பால் விளையாடுறேன் அப்படின்னா எடுத்த உடனே போய் நான் விளையாடுறேன்னா என்னால் 10 நிமிஷம் தான் ஓடி விளையாட முடியும். பட் ரெகுலராக விளையாட என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதம் 2 மாதத்துல ஒரு நாள் ஃபுல்லாக விளையாட சொன்னாலும் கவலையே இல்லாமல் நம்ம விளையாடுவோம். பசங்களும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். அவங்களுக்கு பிடிச்ச கேம்ஸ் அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக விளையாடுவாங்க. காலையிலேருந்து நைட் வரைக்கும் கிரிக்கெட்டு, வாலிபால், ஃபுட்பால் விளையாடிட்டே இருப்பாங்க. அந்த டயர்ட்னஸ் அப்படின்றத அந்த டைம் வரைக்கும் சொல்ல மாட்டாங்க. அதே போல தான் ஞாபக சக்தியும். அவங்களுக்கு பிடிச்சி இன்ட்ரெஸ்டாக செய்யணும், கூட அந்த ப்ராக்டிஸ். சில பேருக்கு ஒரு விஷயம் ஒரு தடவை படித்தா புரியும், சில பேருக்கு 2-3 தடவை படித்தாதான் அது மனசில் போய் நிற்கும். அந்த டைம் வரைக்கும் அந்த பொறுமையாக அந்த எடுத்து படிக்கிற அந்த நிதானம், பொறுமை இந்த பசங்களுக்கு வேணும். அப்படி அவங்களுக்கு இல்லைன்னா கூட இருக்கிறவங்க அதை நம்ம சொல்லி கொடுத்து இப்படிதான்ப்பா படிக்கணும், இன்னும் 2 டைம் 3 டைம் சேர்ந்து படிங்க அப்படின்னு சொல்லி அந்த ப்ராக்டிஸோடு செய்யணும். இதுக்கு கூட ஆரோக்கியமான உணவுகள், மருந்துகள் எடுக்கும்போது அந்த அந்த சின்ன பசங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஞாபக மருத்துவ நம்ம நல்ல முறையில் அது முன்னேற்றத்தை கொடுக்கலாம். இதற்கு சில உடற்பயிற்சிகள் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனாக்க, இப்போ ஸ்கூல்ல நம்ம ஏதாவது தவறுகள், சின்ன தவறுகள் செய்யும் போது நமக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. தோப்பு கரணம் போடுறது, அது ரொம்ப நல்ல விஷயம் எல்லாருக்கும். ஒரு நாளைக்கு காலையில ஒரு 21 முறை தோப்பு கரணம் போடுறது இந்த குழந்தைகளோட ஞாபக சக்திக்கு மாத்திரம் இல்ல, உடல் ரீதியாக பல பிரச்சனைகள் வராமலும் தடுக்க முடியுங்கிற ரிசல்ட் இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த முத்ராஸ் இருக்கு. முத்ராஸ்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கழிவு முத்திரை அது பண்ணணும். அதுக்கப்புறம் பேலன்ஸ், விட்டமின்ஸ் மினரல்ஸ் பேலன்ஸ் பண்ணக்கூடிய முத்திரை இருக்கு. அதுக்கப்புறம் ஞாபக சக்திக்குன்னு முத்திரைகள் இருக்கு. அதெல்லாம் வரும்போது உட்கார வச்சு ஒரு 10 நிமிஷம் அந்த குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுத்து பண்ணும்போது நல்ல ரிசல்ட் இருக்கு. இப்ப நம்ம கேம்ப்ல பாக்குறோம், நிறைய ஊர்கள்ல போறோம் இல்லையா, மத தொலைக்காட்சி நேயர்கள் வராங்க. அந்த குழந்தைகளை கூட்டு வரும்போது ஃபர்ஸ்ட் பார்த்தா சில குழந்தைகள் ஞாபக சக்தி கிடையாது, சில குழந்தைகள் ரொம்ப பிடிவாதம், சேட்டை அதிகமா இருக்கும். ஆனா அந்த குழந்தைகள் நம்ம இப்ப தொடர்ந்து மாதம் பார்த்து கவனிச்சதுல இந்த பயிற்சிகள், நம்மளோட ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ், அப்புறம் இந்த தோப்பு கரணம், இதுல பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு. அந்த தாத்தா பாட்டி அந்த குழந்தைகளை கூட்டு வரப்போது அவ்வளவு ஒரு சந்தோஷம். நம்மளே ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைய பார்க்கும்போது நம்ம என்ன சொல்றோன்னு காதுலயே வாங்காது, அது பாட்டுக்கு ஆடிட்டு இருக்கோம். அவரை பிடிச்சி வலுக்கட்டாயப்படுத்தி உட்கார வச்சு செய்ய வச்சு பழகி மருந்துகளை கொடுக்கும் போது இப்போ அவரே நம்ம பக்கத்துல உட்கார்ந்து
ஆசையா, எந்தவித தயக்கம், பயம், அந்த சேட்டை எல்லாமே இல்ல. பக்கத்துல வந்து உட்கார்ந்து நான் இதெல்லாம் செய்யறேன்னு சொல்லி நம்ம கண் முன்னாடி செய்து காட்டுறாங்க. அப்போ ஸ்கூல்லயும் அவருக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு, எழுதுறாரு, படிக்கிறாரு, ஞாபக சக்தி எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத கண் கூட நாங்க பார்த்தது தான் இங்க உங்களுக்கு சொல்றோம். இது வந்து யங்ஸ்டருக்கு, சின்ன குழந்தையில இருந்து காலேஜ் படிக்கிற வரைக்கும் இது எல்லாம் கடைபிடிக்கலாம். இதே வயதானவங்களுக்கு ஞாபக மறதிக்கு என்ன காரணம்? வயது ஆக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையாகவே எல்லா உறுப்புகள், எல்லா இப்போ நர்வஸ் சிஸ்டம், அப்போ எல்லாமே வந்து நாள் ஆக அந்த தேய்மானம் ஏற்படக்கூடும். ஸோ அதோட ஒரு விளைவு அது இருக்கும். பட் அதே நேரத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஆக்டிவ் லைஃப்பில் இல்லாமல் இருக்கோம் அப்படின்றதும் ஒரு காரணம். பொதுவாக இப்போ ஒரு 40-50 வயசுக்கு மேலே என்ன அவங்க இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க அப்படின்ற போது அந்த ஒரு ஒரு கான்ஸ்டன்ட் லைஃப் வந்து அவங்களுக்கு கம்மியாயிடும். இப்போ வேலைகள் அந்த யோசிக்கிற அந்த சிறப்பே வந்து அவங்களுக்கு கம்மியாயிட்டு போகிறதுனால தானாக இயல்பாகவே அந்த விஷயத்தை மறந்துடுவாங்க. நம்மளே வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அதை பற்றி நம்ம அடிக்கடி அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்கிறோன்ற போது அது ஞாபகத்தில் இருக்கும். ஒரு வருஷம் 2 வருஷம் அதை பற்றி நம்ம பேசவே இல்லை அப்படின்ற போது அந்த சில விஷயங்கள் நமக்கு மறந்து போகிறது இயல்பு. இது வயதாக அதோட தாக்கம் இன்னும் அதிகமாக இருக்கும். இதில் வந்து கூட சில மற்ற உபாதைகள், இப்போ சுகர் இருக்கலாம், இல்லது ஹார்ட் தொந்தரவு இருக்கலாம், இல்லை ஹைப்பர் டென்ஷன் இருக்கலாம், அது மாதிரி இருக்கிற மற்ற தொந்தரவுகள் சேர்ந்து இருக்கும்போது இன்னும் அந்த உடம்போட அந்த பலகீனம், பிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்ட்ரென்த் அது மாத்திரம் குறைய இல்ல, குறைய அந்த ஞாபகம் அது மாத்திரம் இல்ல, அந்த சில நோய்களுக்காக எடுக்கக்கூடிய மாத்திரைகளின் பக்க விளைவுகளாலும் ஞாபக சக்தி குறையும் வயதானவங்களுக்கு. பொதுவா வயது ஒரு காரணம் கூட. இந்த மாதிரி மற்ற நோய்களுக்கு எடுக்கக்கூடிய மருந்துகளோட தாக்கம் ஒரு பக்கம். இன்னொன்னு வந்து தூக்கமும் சேர்ந்து குறையும் வயதான காலத்துல. இப்போ பிறந்த குழந்தை வந்து 23 மணி நேரம் தூங்கும். இதே வளர 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 அந்த தூக்கத்தின் அளவு டைம் குறையும். இதே வயசு ஆக உங்களுக்கு நிச்சயமாக அந்த தூக்கமும் குறையும். இதற்கும் வயதுக்கும் காரணங்கள் இருக்கு. 2 விஷயம். ஒண்ணு தூக்கம் குறைவு, இன்னொன்னு ஞாபக மறதி. இதற்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் இருக்கான்னா இருக்கு. ஓரளவுக்கு அவங்களுக்கு திருப்பி ஆரம்பத்திலேயே எல்லாம் செய்துட்டு வந்தா நார்மலா லைஃப் லீட் பண்ணலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு நாள் பேசிட்டு இருக்கிறோம். நாம மதிக்க தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஃபைனலாக என்ன சொல்றாங்க? நம்ம மீது எப்படி நம்பிக்கை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோமோ அதே மாதிரி தான் ஜோ, நம்ம வந்து ஒவ்வொரு நாளுமே வளர்ந்து கொண்டு இருக்கின்றோம் அப்படின்றத நம்ம நம்பணும், முழுசாக நம்பணும். இப்போ எப்படியும் நம்ம டீனேஜ் ஏஜ்ல இருந்து ஒரு பெரியவங்களா ஆகிற அந்த ஏஜ் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா உண்மையாவே ஒரு பெரிய growth தான். அதுக்குள்ள எவ்வளவு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும், ஏகப்பட்ட நம்ம மேல அவதூறு பேச்சுகள் வரும். இதெல்லாம் கடந்து போற நம்மளுடைய வளர்ச்சியை நம்ம அதே இடத்திலிருந்து வளர்ந்து காட்ட வேண்டும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கணும். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் லைஃப் போயிடுச்சு, ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம், ஒரு பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் யாரும் நம்மளை வந்து நம்மளுடைய மதிப்பும் போயிடுச்சு, இதுக்கப்புறம் யாரும் நம்மளை மதிக்க மாட்டாங்க, நம்மளை யாரும் தேடி வர மாட்டாங்க. ஸோ இப்படி நம்ம வந்து எதுவுமே வந்து பேசாமல் பேசிக்கொண்டே இருப்பதை விட நம்மளுடைய வளர்ச்சியை வளர்ந்து காட்டுவதன் மூலம் தன்னுடைய மதிப்பு அப்படின்றது தன்னால் மாறும். நிச்சயமாக அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரே நாளில் இந்த திரைப்படங்களில் வர்றது போல ஒரே பாட்டில் ஓகன் ஆகிற மாதிரிலாம் கிடையாது. அப்படியே ஒரே பாட்டில் காட்டினாலும் கூட அதில் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு பருவத்திலையும் இதில் இது வளர்றாங்க அப்படின்னு காட்டி தான் அது இப்போ திரைப்படங்களில் காட்டப்படும். ஸோ இப்போ அதுபோல் அப்போ அந்த ப்ராசஸை நான் நம்பணும். அந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கான டயத்தை நான் என்ன பண்ணணும், கொடுக்கணும். ஸோ இது வரைக்கும் நான் வந்து ஒரு ஏப்ப சாப்பையாகவோ இல்லை ஒரு கோழையாகவோ நான் இருக்கலாம், எல்லாரும் என்னை எடுத்து பயன்படுத்தி இருக்கலாம். ஆனால் இன்றிலிருந்து நான் மாற்றம் காண விரும்புகிறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து அதற்கான செயலை செய்ய தொடங்குகின்ற பொழுது சிறிது சிறிதாக அந்த மாற்றம் என்பது நிகழ தொடங்கும். கண்டிப்பா ஜோ, இன்னும் தொடர்ந்து பேசலாம். அடுத்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, இன்றைய இறையாசி திருப்பாடல் 2:8. நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். அன்பார்ந்தவர்களே, திருப்பாடல் 2வது அதிகாரத்தின் 8வது வசனம் கூறுவது, நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். இதன் தொடர்ச்சி, பூவுலகை அதன் கடையெல்லை வரை உமக்கு உடைமையாக்குவேன். திருப்பாடல் 2:7. நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். இந்த வரிகள் நேரடியாக கிறிஸ்துவை குறிக்கின்றது.
திருத்தூதர் பணி 13வது அதிகாரம் 32 மற்றும் 33 வசனங்களிலே பவுல் இந்த வசனத்தை மேற்கோள் காட்டி கடவுள் இயேசுவை உயிர்த்தெழ செய்ததின் மூலம் மூதாதையருக்கான வாக்குறுதியை நிறைவேற்றினார் என்று விளக்குகின்றார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமடல் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் மற்றும் 5வது அதிகாரம் 5வது வசனம் இயேசு தம்மையே உயர்த்தி கொள்ளவில்லை, மாறாக தந்தையே அவரை மேன்மைப்படுத்தினார் என்ற உண்மையை இங்கே வலியுறுத்தப்படுகின்றது. திருப்பாடல் 2 நமக்கு அறிவுறுத்துவது இறையாட்சியின் வாக்குறுதிகள் இயேசுவின் செயல்பாட்டில் நிறைவேறுகிறது. நோயை குணமாக்கும் அதிகாரம், தீமையை வெல்லும் வல்லமை, மீட்பை பிற இனத்தாருக்கு வழங்கும் அருள், இவை அனைத்தும் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன் என்ற வாக்குறுதியின் நிறைவே என்பதை நமக்கு தெளிவாக்குகின்றது. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நற்செய்தி அறிவிப்பு பணியில் பங்கு கொள்ள திடமான தைரியத்தையும் இறைவனின் மீட்பு உலகெங்கும் அறிவிக்கும் நற்செய்தி தூதுவர்களாக நாம் வாழ அருள் தருவாராக. ஆமென். மிகச்சிறப்பு. நம்ம அன்பு ஆயரோட இறையாசிரம் அனைவருக்கும் நிறைவாக கிடைச்சிருக்குது. இந்த மகிழ்ச்சியோடு இன்றைய நாளில் நாம் கற்றுக்கொண்ட சிறப்பான ஒரு பாடம், நம்முடைய வாழ்வில் முதலில் நம்மை நாம மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அது மதிப்பதற்கு நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டிய விஷயங்கள், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்தோம், இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா மற்றவங்க எல்லாரும் நம்மளை மதிக்கணும் நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை, அது தானாகவே என்ன பண்ணும், நடக்கும். ஸோ அப்போ அதே நேரத்தில் நாமும் பிறருக்கான மரியாதையை கொடுப்பதற்கும் இந்த நிகழ்வுலேருந்து என்ன பண்ணணும், கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி எனக்கு அடித்தா வலிக்கும் அதுபோல் எதிரில் இருப்பவர்களுக்கும் அடித்தால் வலிக்கும். அப்போ நான் எதை விரும்புகிறேனோ அதுதான் அவங்களும் என்ன பண்ணுறாங்க, விரும்புகிறார்கள். ஸோ விவிலியத்தில் சொல்லப்பட்டுக்கூடிய இந்த பொன் விதி, பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் மற்றவருக்கு செய்யுங்கள். ஸோ அப்போ நான் இப்போ மரியாதை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நான் விரும்பினா முதல்ல அந்த மரியாதை கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ சிறப்பான நாள், சிறப்பான சிந்தனை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி நிறைவு செஞ்சதுனால இனிதே தொடங்கலாம். அன்பானவர்களே, நம்மை நாமே மதிப்போம், மாற்றம் காண்போம், மகிழ்ந்திருப்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடியில் வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா, சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.